வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அசாம், மேற்கு வங்கம் மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தல், விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு. மேற்கு வங்கம் மிட்னாப்பூர் தொகுதியில் விவிபேடில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக புகார். எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் பாஜகவுக்கு பதிவாவதாக வாக்காளர்கள் குற்றச்சாட்டு. முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மேற்கு வங்க மாநிலத்தில் துப்பாக்கிச் சூடு. பகவான்பூர் தொகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது மர்ம நபர்கள் வெறிச்செயல். தேர்தலில் வாக்களித்து மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அசாம், மேற்கு வங்க முதற்கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி பிரதமர் மோடி வேண்டுகோள். இந்திய அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் கொள்கைகளை ஆதரிக்கும் அரசுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள். விறுவிறுப்படையும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல். அம்மா முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். இடஒதுக்கீடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி. நெல்லையில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கைது. விரிவான செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டமிட்டு பங்களாதேஷ் சென்று குறிப்பிட்ட பிரிவினரை கவரும் வகையில் உரையாற்றுவது தேர்தல் விதி மீறல் என மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று பங்களாதேஷ் சென்றார். 2வது நாளாக இன்று மாத்துவா சமூக மக்களிடையே உரையாற்றினார். இதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு மோடி திட்டமிட்டு பங்களாதேஷுக்கு சென்று குறிப்பிட்ட பிரிவினரை கவரும் வகையில் உரையாற்றுவது தேர்தல் விதி மீறல் என தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பங்களாதேஷைச் சேர்ந்த நடிகர் ஒருவர் திரிணாமுல் காங்கிரசிற்காக பிரச்சாரம் செய்ய வந்தபோது அவரது விசாவை மத்திய அரசு ரத்து செய்தது. தற்போது பிரதமர் பங்களாதேஷ் சென்று மறைமுக பிரச்சாரம் செய்கிறார். அவரது விசா ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் தாங்கள் புகார் செய்யவிருப்பதாகவும் செல்வி மமதா பானர்ஜி குறிப்பிட்டார். இந்தியாவும் பங்களாதேஷும் தங்கள் சொந்த முன்னேற்றத்தின் மூலம் உலகம் முன்னேறுவதை காண விரும்புவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் சென்றுள்ள பிரதமர் திரு மோடி இன்று ஈஸ்வரிபூர் பகுதியில் உள்ள காளி கோவிலில் தரிசனம் செய்தார். கொரோனா பெருந்தொற்றில் இருந்து மனித குலத்தை விடுவிக்கும்படி வேண்டிக் கொண்டதாக அவர் தெரிவித்தார். துங்கிபாரா என்னுமிடத்தில் உள்ள ஷேக் முஜிபுர் ரகுமானின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய திரு மோடி அந்த வளாகத்தில் மரக்கன்றை நட்டார். பின்னர் மாத்துவா சமூக மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் திரு மோடி உலகில் அன்பு, அமைதி, ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை காண இந்தியாவும் பங்களாதேஷும் விரும்புவதாகவும் 2 நாடுகளும் தங்கள் சொந்த முன்னேற்றத்தின் மூலம் உலகம் முன்னேறுவதை காண விரும்புவதாகவும் கூறினார். கொரோனாவை எதிர்த்து 2 நாடுகளும் ஒன்றிணைந்து போராடுவதாகவும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் பங்களாதேஷ் மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதை இந்திய அரசு கடமையாக வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அமமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவற்றை இப்போது வேகச் செய்திகளாக காணலாம். ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தபால் வாக்குகளை போட உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தரவில்லை என அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் பணியாளர்களுக்கு தபால் ஓட்டுக்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது. அதனை பூர்த்தி செய்து அந்தந்த தொகுதிகளுக்கு சென்று சீலுடன் வைக்கப்பட்ட பெட்டிகளில் செலுத்தினார்கள். தபால் வாக்குகளை அளிக்க ஏராளமான ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் குவிந்ததால் அப்பகுதி பதற்றமாக காணப்பட்டது.
திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமகவில் இருந்து விலகியவருக்கு பாஜக வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு அளித்திருப்பதால் திருக்கோவிலூர் தொகுதியில் உள்ள பாமகவினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்நிலையில் திருக்கோவிலூர் தொகுதி பாஜக வேட்பாளரான திரு VAT கலிவரதனை எதிர்த்து மணப்பூண்டியில் பாமகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமமுக சார்பில் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு செந்தமிழன் தொகுதிக்கு உட்பட்ட 170வது வட்டத்தில் உள்ள நெருப்புமேடு, ஆடுதொட்டி, அருளாயம்மன் பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அமமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். அமமுக சார்பில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் சேப்பாக்கம் திரு L. ராஜேந்திரன் தொகுதிக்கு உட்பட்ட ராயப்பேட்டை, குண்டா, ROP நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களிடம் பிரசுரங்களை வழங்கி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதி கழக செயலாளர்கள் உடன் இருந்தனர். சென்னை பெரம்பூர் தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் திரு E. லட்சுமி நாராயணன் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர், மகாகவி பாரதி நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் கழக துணை பொதுச் செயலாளரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான திரு M. ரெங்கசாமி கூடஞ்சேரி, ஆதனூர், துரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். கும்பகோணம் தொகுதி அமமுக வேட்பாளர் திரு S. பாலமுருகன் 45வது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நகர கழக செயலாளர் திரு S. குருமூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சிகளான தேமுதிக, விடுதலை தமிழ் புலிகள் ஆகிய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு கார்த்திக் பிரபாகரன் தொகுதிக்கு உட்பட்ட தென் மதுரை 80 உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். வேட்பாளருடன் கழக இலக்கிய அணி துணை செயலாளர் திரு சுப்பிரமணியன், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் திரு சுரேஷ் கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட கோம்பை ரோடு, விவேகானந்தர் தெரு, உலக தேவர் தெரு, குரங்கு மாயன் தெரு, தங்க விநாயகர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தேர்தல் அறிக்கைகள் அச்சிடப்பட்ட பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். சோழிங்கநல்லூர் தேமுதிக வேட்பாளர் திரு RB முருகன் ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், வெட்டுவாங்கேணி, அனுமன் காலனி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமமுக சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் செம்மஞ்சேரி திரு V. குணசேகரன் தலைமையில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் வரவேற்றனர். அமமுக தாம்பரம் தொகுதி வேட்பாளர் திரு மா. கரிகாலனை மாற்றுத்திறனாளிகள் உலகளாவிய சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு ராஜன் சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். அமமுக வேட்பாளர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகள் உலகளாவிய சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு ராஜன் கழக வேட்பாளர் திரு மா. கரிகாலனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அவருடன் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி மைவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட ராஜபூர், போலரப்பட்டி, சின்னப்புத்தூர் உட்பட பல்வேறு இடங்களில்
கழக தலைமை நிலைய செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளருமான திரு சி சண்முகவேலு துண்டு பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் திரு ராஜ்குமார் உட்பட மைவாடி ஊராட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திருமதி ராணி ரஞ்சிதம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனை கழக வேட்பாளர் திருமதி ராணி ரஞ்சிதம், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு வி.பி. குமரேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்முதல் நிலையத்தில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் மட்டும் நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு பிற பகுதி விவசாயிகளை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு கௌதம் சாகர் செஞ்சி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாகலாம்பட்டு, மாதம்பூண்டி, காட்டு சித்தாமூர், மேல்பாப்பாம்பட்டி, புத்தகரம், காமக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் திரு வாத்துனா ஆனந்த் தொகுதிக்கு உட்பட்ட ஆர்.எஸ். மங்கலம் ஒன்றியம், சேத்திடல், சிறுக்கவயல், புள்ளமடை உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கழக வேட்பாளருடன் அமமுக தொண்டர்களும், தேமுதிக, எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளும், தொண்டர்களும் உடன் சென்றனர். தபால் வாக்குகளை செலுத்துவோர் விண்ணப்பங்களை அளிப்பதில் அலைக்கழிக்கப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக தபால் வாக்குகளை வீட்டுக்கே சென்று சேகரிக்கும் பணி இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று 2வது நாளாக இப்பணி நடைபெற்று வருகிறது. சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் 1,20,000 தபால் வாக்கு படிவங்கள் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டன. இன்று 2வது நாளாக தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தபால் வாக்கிற்கு விண்ணப்பித்திருந்த முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தேர்தல் அலுவலர்கள் ஆர்வத்துடன் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். எங்கள் வீட்டுக்கார் பேர் சுந்தரமூர்த்தி. எல்லா மக்களும் வந்து ஓட்டு கேட்டாங்க. இப்போ அவர் இறங்கி வந்து போட முடியாது, அவருக்கு 83 வயசு ஆகுது. அதனால் இப்போ தபாலிலேயே போடுறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு அவர் போட்டு கொடுத்துருக்குறோம். இதனிடையே மயிலாடுதுறையில் தேர்தல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அரசு ஊழியர்கள் தங்களுக்கு தபால் வாக்கு விண்ணப்பம் வழங்குவதில் அலைக்கழிப்பு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பயிற்சி முகாமிற்கு வந்திருந்து அரசு ஊழியர்கள் தங்களை வாக்களிக்க பொது அறையில் வரவழைத்ததாகவும், விண்ணப்பம் வழங்குவதில் காலதாமதம் செய்வதாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு பிரவீன் நாயரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். 3 மணி நேர கால தாமதத்திற்கு பின்னர் அவர்கள் ஓட்டுகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சச்சின் டெண்டுல்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தான் மேற்கொண்ட போதிலும் தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறிய அறிகுறிகளுடன் தன்னைத்தானே வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறியுள்ள சச்சின், தனது குடும்பத்தினர் யாருக்கும் கொரோனா இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார். கேரளாவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதாக சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகளுக்கு எதிராக நீதி விசாரணை நடத்த கேரள அரசு முடிவு செய்துள்ளது.
கேரள தங்க கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது கேரள குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. மேலும் தங்க கடத்தல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வலியுறுத்தியது. இதனால் கேரள அரசுக்கும் மத்திய விசாரணை அமைப்புகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதாக சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகளுக்கு எதிராக நீதி விசாரணை நடத்த முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு மோகனன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட உள்ளதாகவும், தற்போது தேர்தல் நடைமுறை சட்டம் அமலில் இருப்பதால் இதற்காக தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட போக்குவரத்து ஆவணங்களை புதுப்பிக்க வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக அனைத்து அரசு அலுவலக பணிகளும் முடங்கின. இதனால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் காலாவதியான ஓட்டுநர் உரிமம், வாகனங்களின் ஆர்சி, பெர்மிட், தகுதி சான்று ஆகியவற்றை புதுப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து காலாவதியான இந்த ஆவணங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த அவகாசத்தை வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் காலாவதியான ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன ஆவணங்கள் 2021 ஜூன் 30ஆம் தேதி வரை செல்லத்தக்கதாக கருதப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு வேல்முருகன் சோரியாங்குப்பம் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். வயல்வெளியில் மணிலா பயிர் பறித்துக் கொண்டிருந்த விவசாயிகளை சந்தித்து குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தாலும் சரி, திமுகவின் வேட்பாளர் இருந்தாலும் சரி, இந்த தொகுதியிலே அவர்கள் வசிப்பது கிடையாது. இந்த தொகுதியினுடைய அவலநிலை, யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த தொகுதியை விட்டு நகரப்பகுதியை சென்று விடுகிறார்கள். ஆனால் நான் இந்த தொகுதியிலே இன்று வரையில் இருந்து நலப்பணிகளை செய்து வருகின்றேன். கொரோனா காலங்களிலும் மழைக்காலங்களிலும் இந்த பகுதி மக்களாக இருந்து நான் அவர்களுக்கு பணி செய்து நலப்பணிகளை செய்து கொண்டு வருகின்றேன். கிட்டத்தட்ட சென்ற தேர்தலிலிருந்து இந்த தேர்தல் வரை இந்த தொகுதியில் விட்டு எங்கும் செல்லாமல் இந்த தொகுதி மக்களோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இங்கே இருக்கின்ற அடிப்படை விவசாயிகளை முன்னேற்ற வேண்டும், அடிப்படை ஏழை எளிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தொகுதியிலே நாம் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திடீரென பலத்த சப்தம் கேட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று காலை திடீரென்று வெடித்து சப்தம் கேட்டது. சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மயிலாடுதுறை, சீர்காழி, செம்பனார் கோவில், தரங்கம்பாடி, குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த சத்தம் உணரப்பட்டது. இதனால் பொதுமக்களிடையே ஒருவித அச்சமும் பரபரப்பும் ஏற்பட்டது. மயிலாடுதுறை அடுத்த மறையூர் கோவம்குடி என்ற இடத்தில் குளத்தில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் அலையாக எழும்பியதாக கூறப்படுகிறது. இந்திய போர் விமான ஒத்திகையின் போது ஜெட் விமானங்களில் ஏர்லாக் விடுவிக்கும் போது இந்த சப்தம் ஏற்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பின்னர் தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு 9,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ள கர்நாடக பாஜக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் ஏராளமான வாகனங்களில் கர்நாடகா புறப்பட்டுள்ளனர். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு 9,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. கர்நாடக அரசின் முடிவை கண்டித்தும் அணை கட்டும் பணிகளை தடுத்து நிறுத்த மத்திய அரசை வலியுறுத்தியும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் திரு PR பாண்டியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தஞ்சையில் இருந்து ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்த பின் கர்நாடகாவுக்கு வாகனங்களில் புறப்பட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் நோக்கோடு கர்நாடக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை மத்திய அரசாங்கம் உடனடியாக தடை விதிக்க வேண்டும். கர்நாடக சட்டமன்றம் சட்டவிரோதமாக இந்த 9,000 கோடியை ஒதுக்கீடு செய்ததால் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் கர்நாடக சட்டமன்றத்தை தடை விதிக்க வேண்டும். இதனை வலியுறுத்தி கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த கோரி
28ஆம் தேதி நாளை காலை 10 மணிக்கு கர்நாடக மாநில மேகதாட்டு பகுதியை காவிரி டெல்டா உள்ளிட்ட தமிழக விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் முற்றுகையில் இட்டு போராட்டத்தில் ஈடுபடவிருக்கிறோம். அந்த அணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தும் வரையிலும் எங்களுடைய போராட்டம் ஓயாது என எச்சரிக்கை செய்கிற விதமாக எங்களுடைய பயணம் ராஜராஜ சோழன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி சபதமேற்று புறப்படுகிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திரு ஏஎஸ் ராஜா போட்டியிடுகிறார். அவருடன் எமது செய்தியாளர் சுமன் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் அரசியல் தலைவர்கள், நிர்வாகிகள், வேட்பாளர்கள் தற்பொழுது பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் ஏஎஸ் ராஜா தற்பொழுது காட்பாடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட 1வது மண்டலத்திலிருந்து 8 வார்டுகளில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரித்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது ஏஎஸ் ராஜா வேட்பாளர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம். சார் வணக்கம் சார். சொல்லிட்டு வரீங்க, அதே போல் வீதி வீதியாக போகும்போது மக்கள் எப்படி உங்களை வரவேற்கிறாங்க? பிரதான ஒரு கட்சியான திமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்த்து போட்டிடுறீங்க. அந்த வெற்றிக்கனியை எப்படி பறிக்க போகிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இன்று ஒரு மாறுதலை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாறுதல் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த நல்லாட்சி அமையக்கூடிய ஒருவராக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வன் டிடிவி தினகரன் அவர்கள் மக்களிடம் மனதில் நிலைந்திருக்கின்றார். அந்த வகையில் காட்பாடி சட்டமன்றத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனையாக போக்குவரத்து நெரிசலில் பிரச்சனையாக இருக்கின்றன. பள்ளிகளுக்கு செல்லும் பிள்ளைகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல வகையில் தொல்லையாக இருக்கின்றன. இந்நிலை மாற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய பொறுப்பில் அவர் இருந்தாலும் இந்த பகுதியில், இந்த காட்பாடி சட்டமன்றத்தில் குறைந்தது ஒருவருக்கு கூட அரசு வேலை வாங்கி கொடுத்ததாக இல்லை என்பது தான் உண்மை. அதே கட்சி சேர்ந்த பல என்னிடம் தனிப்பட்ட முறையில் வருத்தத்துடன் சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சராக இருக்கின்றார், ஆனால் எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் எங்களுக்கே அவர் செய்வதில்லை, எங்கள் மக்களுக்கு செய்ய போகிறார் என்பதை அக்கட்சியை சார்ந்த தோழர்களே என்னிடம் பலவனை கூறுகிறார்கள். காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் மாற்று அரசியலை விரும்புகின்றனர். கிட்டத்தட்ட 9 முறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற திமுக பொதுச் செயலாளரை இந்த முறை தோற்கடிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றனர். அந்த வகையில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் போட்டியிடும் ஏஎஸ் ராஜாவை வெற்றி பெற என்பதுதான் அவர் உறுதியுடன் கூறுகிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் மா சுமன். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிரடியாக 62,000-ஐ தாண்டி உள்ளது. நேற்று மட்டும் 291 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இந்தியாவில் ஒரே நாளில் 62,258 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,08,08,910 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 291 பேர் மரணமடைந்து உள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,61,240 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் 4,52,647 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் கழக நிர்வாகிகள் பிரச்சாரம் மேற்கொண்டபோது 101 வயது மூதாட்டி ஒருவர் குக்கர் சின்னம் வெற்றி பெற வேண்டும் என இறைவனை வணங்கி வாழ்த்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் கழக பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கழக வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக கோவில்பட்டி தொகுதியில் கழக இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மகளிருடன் வீடு வீடாக சென்று டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது 101 வயது மூதாட்டி ஒருவர் குக்கர் சின்னம் வெற்றி பெற வேண்டும் என இறைவனை வணங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினார். உங்களுக்கு என்ன, இப்ப நாங்க குக்கர் சின்னத்துல உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறோம், ஜெயிக்கணும்.
சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என மூதாட்டி மனதார வாழ்த்தியது வாக்காளர்களை நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.